எல்லோருக்கும் வணக்கம். பிரசிடென்ட் ட்ரம்ப்போட வெளிநாட்டு பாலிசியை புரிஞ்சுக்கிறது உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய அரசியல் எக்ஸ்பர்ட்ஸுக்கே ஒரு பெரிய தலைவலி. ஏன் தெரியுமா? ஏன்னா அவரோட நடவடிக்கைகள் எந்த ஒரு லாஜிக்குள்ளேயும் வராது. அதனால அடுத்தவர் என்ன செய்வாருன்னு கெஸ் பண்றது கிட்டத்தட்ட இம்பாசிபிள். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நேத்து வரைக்கும் ஒருத்தர் நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காரு, ஆனா ஒரே ராத்திரியில அவரே நமக்கு எதிரியா மாறிட்டா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு புதிரான கேள்விக்கு தான் நாம இன்னைக்கு பதில் தேட போறோம். இந்த கான்ட்ராஸ்ட்டை பாருங்களேன், செம ஷாக்கிங்காக இருக்கும். ஒரு வெளிநாட்டு தலைவரை பார்த்து அடடா என்ன ஒரு டஃப் காய் அப்படின்னு புகழ்றாரு. அவருக்கு காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து வாங்க அமெரிக்காவுக்கு வாங்கன்னு இன்வைட் பண்ணுறாரு. ஆனால் திடீர்னு பார்த்தா எந்த ஒரு வார்னிங்கும் இல்லாமல் அதே தலைவரோட நாட்டு மேலே ஒரு பெரிய மிலிட்ரி அட்டாக்கை நடத்துறாரு. சரி, நாம இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்கிற அந்த தலைவர் யாருன்னு நினைக்கிறீங்க? வேற யாரும் இல்ல, சிரியாவோட அஹ்மத் அல் ஷரா தான். ஆனா இங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. இதே அமெரிக்கா தான் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இவரை ஒரு குளோபல் டெரரிஸ்ட்னு அறிவிச்சு இவரை தலையை கொண்டு வந்தா பல மில்லியன் டாலர் பரிசுன்னு சொல்லி வச்சிருந்தது. நம்ப முடியுதா? இந்த சம்பவங்களோட டைம்லைனை பார்த்தா தலை சுத்திடும் இல்லையா? பாருங்க, கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா சொல்லுது அல் ஷராவை பத்தி தகவல் கொடுத்தா உங்களுக்கு $10 மில்லியன். ஆனா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி அதே ட்ரம்ப் அவரா நேர்ல மீட் பண்ணி ஷேக் ஹேண்ட் பண்ணி நீங்க ஒரு டஃப் காய்னு புகழ்றாரு. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி அவர் அமெரிக்காவுக்கே கூப்பிட்டு பெரிய பெரிய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறாரு. இதெல்லாம் பார்க்குற யாருக்குமே என்ன தோணும்? ஓகே, அமெரிக்காவோட ஸ்டாண்டு மொத்தமா மாறிடுச்சுன்னு தானே நினைப்போம். ஆனா இந்த நட்பு, பாராட்டு, பரிசு இது எல்லாமே ஒரு பெரிய நாடகம் மாதிரி தான் இருந்திருக்கு. ஏன்னா இது ரொம்ப நாள் நீடிக்கவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் உலகமே எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு மிகப்பெரிய ராணுவ தாக்குதல் நடக்குது. எல்லாரையும் அதிர வச்ச ஒரு சம்பவம் அது. அந்த அட்டாக்கோட தீவிரத்தை புரிஞ்சுக்க ஒரே ஒரு நம்பர் போதும், 70. ஆமா, 70. சிரியா முழுக்க கரெக்டா 70 ஏர் ஸ்ட்ரைக்ஸ் நடத்தப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, இது ஏதோ சின்ன விஷயம் கிடையாது. இந்த ஆபரேஷனை வழி நடத்தினது யாருன்னா அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட், அதாவது சென்ட்காம். அவங்களுக்கு சப்போர்ட்டா ஜோர்டானியன் ஏர்ஃபோர்ஸும் இருந்திருக்கு. அவங்க சொன்ன அதிகாரப்பூர்வ காரணம் என்னன்னா, சிரியாவில் இருக்கிற தீவிரவாத அமைப்புகளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அழிக்கிறதா அவங்க டார்கெட். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணணும். இது ஒரு போர் அறிவிப்பு கிடையாதான். இதுக்கு பேரு கவுண்டர் டெரரிசம் ஆபரேஷன். இப்ப நம்ம எல்லாருக்கும் மனசுல ஒரே கேள்வி தான் ஓடிட்டு இருக்கோம். ஏன், எதுக்காக இந்த திடீர் அட்டாக்? சரி, இதுக்கு அமெரிக்கா என்ன ஆஃபிஷியல் காரணம் சொல்லுதுன்னு பார்க்கல வாங்க. அமெரிக்கா கவர்மெண்டோட எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப சிம்பிள். அவங்க சொல்றது இதுதான்: போன மாசம் சிரியால இருந்த தீவிரவாதிகள் அமெரிக்க சோல்ஜர்ஸ் மேல அட்டாக் பண்ணிருக்காங்க. அதுல 2 அமெரிக்க வீரர்கள் இறந்துட்டாங்க. அதுக்கு பழிவாங்கறதுக்காக தான் அந்த தீவிரவாத கேம்ப்ஸ் அழிக்க இந்த 70 ஏர் ஸ்ட்ரைக்ஸை நடத்தணும்னு சொல்றாங்க. சிம்பிளா சொன்னா இது ஒரு ரிவெஞ்ச் ஆபரேஷன், அவ்வளவுதான். ஓகே, இந்த அஃபிஷியல் காரணம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இதுக்கு பின்னாடி இன்னும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. உலக அரசியல்ல ஒரு புது ரூல் புக்கே எழுதப்படுதுன்னு சொல்லலாம். இதுல அல்டிமேட் ஷாக் என்ன தெரியுமா? சிரியா மேல பாம் போட்டதுக்கு அப்புறமும் ட்ரம்ப் அந்த நாட்டு தலைவரை புகழ்றத நிறுத்தவே இல்லை. அவரோட ட்ரூத் சோஷியல் அக்கவுண்ட்ல என்ன போஸ்ட் பண்றாரு தெரியுமா? சிரியா பிரசிடென்ட்க்கு என்னோட முழு சப்போர்ட் இருக்கு, அவர் சிரியாவை திரும்பவும் கிரேட் ஆக்குறதுக்கு உழைக்கிறாருன்னு சொல்றாரு. பேசுறதுக்கும் செயலதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாம இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு பேரு தான் தி நியூ நார்மல். இது ஒரு புதுவிதமான ஃபாரின் பாலிசி. இதுல ஃப்ரெண்ட்ஷிப், பேச்சுவார்த்தை, பப்ளிக்கா கொடுக்கிற வாக்குறுதி இது எதுக்குமே வேல்யூ கிடையாது. ஒரு நாட்டோட உடனடி நலன் அதுதான் முக்கியம், மத்ததெல்லாம் அப்புறம்தான். அமெரிக்காவோட நலனுக்கு ஒரு சின்ன ஆபத்து வந்தா கூட போதும், நேத்து சொன்ன நல்ல வார்த்தை, பாராட்டெல்லாம் காத்துல பறந்துரும். இதுதான் ட்ரம்ப் கொண்டு வர நினைக்கிற புது உலக அரசியல். சரி, மிடில் ஈஸ்ட்ல நடந்த இந்த சம்பவம் எதுக்கு நமக்கு முக்கியம்? இது எப்படி நம்ம சவுத் ஏஷியா பகுதியில, குறிப்பா பாகிஸ்தான், இந்தியா மாதிரி நாடுகளுக்கு என்ன இம்பாக்ட் உருவாக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு பக்கம் பாருங்க, ட்ரம்ப் பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் ஆசிம் முனிரை எனக்கு ரொம்ப பிடிச்சவர்னு சொல்றாரு. ஆனா இந்த சிரியா சம்பவத்துக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு ஒரு பயம் வந்திருக்கு. ட்ரம்ப்போட பாராட்டு வார்த்தையெல்லாம் ஒரு பாதுகாப்பு கவசம் கிடையாது, பாகிஸ்தான்லேருந்து கிளம்புற டெரரிஸ்ட் குரூப்பால் அமெரிக்காவுக்கு ஏதாவது ஆபத்துனா அடுத்த நிமிஷமே அமெரிக்கா அட்டாக் பண்ணணும்னு அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். எங்க மக்கள் மேலே கை வச்சா சும்மா விட மாட்டோம்னு இந்தியா சொல்ற பாலிசிக்கு அமெரிக்காவோட இந்த ஆக்ஷன் ஒரு பெரிய சப்போர்ட்டா அமைஞ்சிருக்கு. பாருங்க, அமெரிக்கா மாதிரி தான் இஸ்ரேலும். அவங்க மக்கள் மேல ஒரு சின்ன தாக்குதல் நடந்தாலும் உடனே பதிலடி கொடுப்பாங்க. இப்போ இந்தியாவும் அதே ரூட்டை தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இனிமே எந்த ஒரு டெரர் அட்டாக்கையும் இந்தியா ஒரு ஆக்ட் ஆஃப் வாரா தான் பார்க்கும். அமெரிக்காவே இப்படி செய்யும் போது நாளைக்கு இந்தியா ஒரு ரிட்டாலியேஷன் ஆபரேஷன் பண்ணனா வேற எந்த நாடும் அதை ஏன் செய்றீங்கன்னு கேள்வி கேட்க முடியாது. இதனால உலக அளவுல இந்தியாவோட நிலைமை இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது.
இப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே நிமிஷத்துல எதிரியா மாறுற இந்த உலகத்துல நட்புங்கிற வார்த்தைக்கு உண்மையிலேயே என்னதான் அர்த்தம்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலக அரசியல் நம்ம எல்லார்கிட்டவும் கேட்கிற ஒரு பெரிய கேள்வி இதுதான்.